இஸ்ரேல் மாடல் விவசாயத்தை தமிழ்நாட்டில் பின்பற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், அவரது மனைவி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாடு உழவர்களின் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து தீர்வு காண்பதற்கு தனிக்குழு அமைக்க வேண்டும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு கொள்முதல் விலைக்கு உத்தரவாதம் அளிக்கும் சட்டத்தை நிறைவேற்றுவது போன்ற 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாலைவன நாடான இஸ்ரேல் கடந்த 12 ஆண்டுகளில் கோடி மரங்களை நட்டிருப்பதாக குறிப்பிட்ட ராமதாஸ், விவசாயத்தில் இஸ்ரேலை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். வறட்சியிலும் வெள்ளத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறிய அவர், திராவிட மாடல் அரசு விவசாயிகளை படுகொலியில் தள்ளிவிட்டது என குற்றம் சாட்டினார். வேளாண்மைக்கு முன்னுரிமை அளித்து விவசாயிகளின் விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்து அவர்களது வருமானத்தை உயர்த்த வேண்டும் எனவும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் நாடு என்றால் அது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு. அங்கு விவசாயம் செய்ய ஏற்ற மண்ணும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீரும் இல்லை. மழை பெய்ய வைக்க வேண்டுமானால் மரங்கள் தேவை. அதனால் 12 ஆண்டுகளில் 8 கோடி மரங்களை இஸ்ரேல் நாட்டிலே நட்டார்கள். அதனால் அந்த நாட்டில் ஆண்டுக்கு 500 மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ய தொடங்கியது.